வெல்கம் டு எம்லட்சுமி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் காம்பினேட்டோரிக்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து லீனியர் நான் ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் an is equal to c1 an minus 1 plus c2 an minus 2 plus etc plus ck an minus k plus f of n. இந்த ஈக்குவேஷன் ஒரு நான் ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டால் இட் இஸ் அ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ரீவியஸ் டேர்ம்ஸ். இப்போ இது n டேர்ம் கரெக்டாக, இது nth டேர்ம். அப்போ இது வந்து சம் ஆஃப் இது பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் ப்ரீவியஸ் டேர்ம், இது அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் இப்படி இருக்கணும். ஆனால் இங்கே ப்ளஸ் எஃப் ஆஃப் n ஒரு டேர்ம் இருக்குது பாருங்க, இதில் இந்த ப்ரீவியஸ் டேர்ம் எதுவும் இல்லை. அப்போ ப்ரீவியஸ் டேர்ம் இல்லாமல் ஒரு டேர்ம் இருக்குதுன்னா அது நான் ஹோமோஜினஸ். அப்படிதான் அர்த்தம். இதுவரையும் ஹோமோஜினஸ், அந்த லாஸ்ட் டேர்ம் சேர்ந்ததுனால இது நான் ஹோமோஜினஸ். இப்போ இதுவரையும் ஹோமோஜினஸ் கரெக்டா. அப்போ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அசோசியேட்டட் ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். அதாவது இந்த சம்மோட அசோசியேட் ஆயிருக்க ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இதுதான். புரியுதாமா? இது சேர்ந்ததுனால தான் அது நான் ஹோமோஜினஸ்னு மாறிடுச்சு. இப்போ ப்ரொசீஜர் டு சால்வ் நான் ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இந்த நான் ஹோமோஜினஸை எப்படி சால்வ் பண்ண போறீங்க? ஸ்டெப் 1, take RHS is equal to 0 and find the solution of associated homogeneous recurrence relation. இங்கே associated homogeneous recurrence equation இது வரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது லாஸ்ட் டாபிக்ல நம்ம பார்த்த மாதிரி ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷனோட இதை கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம இந்த டேர்ம் வரையும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த டேர்ம் வரையும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுவோம்? எல்லாத்தையும் எல்ஹெச்எஸ் கொண்டு போயிடும். அதாவது an மைனஸ் c1 an மைனஸ் 1 மைனஸ் c2 an மைனஸ் 2 எக்ஸெட்ரா மைனஸ் ck an மைனஸ் கேன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என்னன்னு வரும். புரியுதாமா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக அந்த ஹோமோஜினஸ் டேர்ம் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் என்னன்னு இருக்கும். நம்ம இதில் ஃபஸ்ட்டு வெறும் ஹோமோஜினஸை சால்வ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் என் போடக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேக் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துட்டோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோமோஜினஸ் ஈக்குவேஷனாக மாறிடும். கரெக்டாக அந்த எஃப் ஆஃப் என் தூக்கிட்டு 0 போட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் எ ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். அப்போ அதை சால்வ் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தடில் நம்ம அதை சால்வ் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்து ஸ்டெப் 2, find a particular solution depending upon the right hand side of the given recurrence relation. right hand side f of n இருக்கு. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு தான் நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது case 1 is in the form of f of n is equal to a0 plus na1 plus n square a2 plus etc up to plus n power r arன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா புது கான்ஸ்டன்ட் போடுங்க, c0 plus n c1 plus n square c2 plus etc plus n power r cr. ஏவெல்லாம் சியா மாற்றிருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில். புரியுதாமா? அடுத்து an மைனஸ் 1 எப்படி மாற்றுவோம்? c0 ப்ளஸ் இங்கே எங்கெல்லாம் n வருதோ அங்கே n மைனஸ் 1 போடணும், அவ்வளோதான். n மைனஸ் 1 c1 ப்ளஸ் n மைனஸ் 1 the whole square c2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n மைனஸ் 1 the whole power r into cr. புரியுதாமா? இங்கே என்ன இருக்கோ எங்கெல்லாம் n வருதோ அது n மைனஸ் 1 போடணும். அடுத்து n மைனஸ் 2 எப்படி போடணும்? இங்கே பாருங்கள் c0 n மைனஸ், அதாவது n இருக்கடமோ இல்லை n மைனஸ் 1 இருக்கடமோ, அப்படியே n மைனஸ் 2 c1 ப்ளஸ் n மைனஸ் 2 the whole square c2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n மைனஸ் 2 the whole power r cr. அதாவது n வர டேர்மெல்லாம் இதுக்கு n மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணணும், இதுக்கு n மைனஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தேர்ட் டேர்ம் n மைனஸ் 3 டேர்ம்லாம் இதே மாதிரி போயிட்டுருக்கும். புரியுதாமா? இதுதான் LHS ஆஃப் த ரெக்கரன்ஸ் ரிலேஷன். அடுத்து நோட் 1, when solving recurrence equation and one of the characteristic root is 1, அதாவது r வந்து 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எங்கே பண்ணோம்? அந்த ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷனில். அப்போ ட்ரையல் சொல்யூஷன் நம்ம என்ன எடுக்கணும்னா an is equal to c0n plus n squared c1 plus n cube c2 plus etc plus n power r plus 1 into cr. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இதில் ஒரு ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 1. இப்போ இதோட ட்ரையல் சொல்யூஷன் எப்படி வரும்னா an இஸ் ஈக்குவல் டு, இந்த சொல்யூஷனை பார்த்துக்கோங்க, இதில் எல்லாத்துக்கூடையும் ஒரு n மல்டிப்ளை ஆகும். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் ரூட் 1 இருந்தால் ஒரு n மல்டிப்ளை ஆகும். அப்போ c0 கூட ஒரு n மல்டிப்ளை ஆகும், ப்ளஸ் இது கூட ஒரு n மல்டிப்ளை ஆச்சுன்னா n ஸ்கொயர் c1 வரும், இது கூட ப்ளஸ் n கியூப் c2ன்னு வரும், ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n பவர் r ப்ளஸ் 1 crன்னு வரும்.
புரியுதாமா? இது நோட் 1. எப்போ when one characteristic root is 1, இந்த ஆன்சரை அப்படியே வந்து நம்ம ஒரு n மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். புரியுதாமா? அடுத்து when solving recurrence equation and one of the characteristic roots is 1 and that is a double root அப்படின்னா என்னது? ரியல் அண்ட் ஈக்குவல் வரும்ல, அந்த இது வந்ததுன்னா அப்போ ட்ரையல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்னா இது கூட இன்னொரு n மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, an is equal to c0 into n இருக்கா, c0 into n square plus n cube c1 plus n power 4 c2 plus etc plus n power r plus 2 cr வரும். இந்த டேர்ம் கூட அப்படியே ஒரு n மல்டிப்ளை பண்ணுறீங்க. எப்போ r is equal to 1 வந்து 2 தடவை இருந்தால் டபுள் ரூட்டாக இருந்ததுன்னா. புரியுதாமா? இப்போ இந்த கேஸ் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து கேஸ் 2. கேஸ் 2 இஃப் f of n, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு, அதோட ஆன்சர் a பவர் n இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 சப்கேஸ் இருக்குது. அதாவது சப்கேஸ் 1, இஃப் த பேஸ் ஆஃப் a ஆஃப் RHS இஸ் த கேரக்டரிஸ்டிக் ரூட். சப்போஸ் இது வந்து 2 பவர் n இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ரூட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அதுலேயும் r ஈக்குவல் டு 2ன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 2 பவர் n. அப்போ அந்த அதுலேயும் ஒரு r ஈக்குவல் டு 2 இருக்குது. அதாவது இந்த ஏவும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் இருக்க ஒரு ரூட்டும் சேமாக இருந்தால் அப்போ சொல்யூஷனோட ஆன்சர் என்னன்னு கேட்டால் cn a பவர் nன்னு போடுவோம். இது எதோட ஆன்சர்? a பவர் nக்கு பதிலாக cn a பவர் nன்னு போடுவோம். அப்போ an மைனஸ் 1க்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம்? c இன்ட்டு என்னுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? n மைனஸ் 1 a n மைனஸ் 1. a n மைனஸ் 2 எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம்? c இன்ட்டு n மைனஸ் 2 a n மைனஸ் a பவர் n மைனஸ் 2ன்னு போடுவோம். புரியுதாமா? இதோட சப்கேஸ் 2. சப்கேஸ் 1 என்னது? இது சப்போஸ் 2னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் இருக்க ஒரு ரூட்டும் அந்த 2 வந்தா, சப்போஸ் இது வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இங்கே இப்போ இங்கே இருக்கிற கேரக்டரிஸ்டிக் ரூட்டில் இருக்க வேல்யூ வந்து இந்த ஏ கூட டேலி ஆகலை. சப்போஸ் ஏ வந்து 3 இருக்குன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 1,2ன்னு இருக்குன்னு வைங்க. அப்போது இந்த ஏவும் இதுவும் டேலி ஆகலை. அப்போ அந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுவீங்க? ஏஎன்னை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு சி ஏ பவர் என். அவ்வளோதான். இந்த என் வராது. இந்த என் எங்கே வரும்? சேம் ரூட்டாக இருந்தால் வரும். ஸோ சி ஏ பவர் என். அப்போ ரீப்ளேஸ் ஏ பவர் என் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? சி ஏ பவர் என் மைனஸ் 1. ஏ பவர் என் மைனஸ் 2 எப்படி எழுதலாம்? சி ஏ பவர் என் மைனஸ் 2. இது சப்கேஸ் 2. இதோட ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டெப் 3. அட் த எண்ட் ஆஃப் ஸ்டெப் 2 we get a polynomial. இங்கே ஒரு பாலினாமியல் வருதா? வித் கோஎஃபிஷியன்ட் s on LHS. now equating LHS and RHS. ஸோ ரெண்டையும் அந்த ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன இருந்தது? எஃப் ஆஃப் என் இருந்தது. அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் பண்ணோன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் C0 C1 C2 இதோட ஆன்சர்லாம் கிடச்சிரும். புரியுதாமா? இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்? ட்ரையல் சொல்யூஷன் ஃபார் பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த பக்கம் எஃப் ஆஃப் என் இருக்குது. அது எந்த டைப்பில் இருந்தால் அதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதை பார்ப்போம். அதுக்கு ஒரு 9 டைப் இருக்குது நம்மக்கிட்ட. 1 இஸ் ஈக்குவல் டு k a constant is equal to 5 அது மாதிரி இருக்குது. r plus n f of n என்ற இடத்துல 5 அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதோட ட்ரையல் சொல்யூஷன் an is equal to k. அப்படியே இந்த ஆன்சர் வந்துடும். செகண்ட் சொல்யூஷன் k பவர் n, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் n அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இஃப் k இஸ் நாட் அ ரூட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் இப்போ இது 2 பவர் n இருக்குன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் ரூட் 2 வரக்கூடாது. அப்படி வரலன்னா அதோடைய ஆன்சர் என்ன? an is equal to a constant a into k power n. புரியுதாமா? அடுத்து தேர்ட் டைப். இதே k power n தான் கொடுத்துருக்காங்க, 2 power n or something. if k is a root of the characteristic equation. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் இப்போ 2 power n r equal to 2 ஒரு ஆன்சர் வந்திருக்குன்னா அப்போ என்ன பண்ணோம்? an is equal to a into ஒரு n மல்டிப்ளை ஆகணுமா? இந்த டபுள் ரூட்லாம் ஒரு n மல்டிப்ளை ஆகும், அவ்வளோதான். ஸோ an k power n. புரியுதாமா? டைப் 4 k power n ஆனால் k வந்து டபுள் ரூட், அதாவது 2 பவர் nனா r ஈக்குவல் டு 2,2ன்னு 2 2 இருக்குது. அப்போனா என்ன பண்ணணும்? an இஸ் ஈக்குவல் டு இன்னொரு n மல்டிப்ளை பண்ணணும். a இன்ட்டு 2 ரூட் சேமாக இருக்குன்னா டபுள் ரூட்னா n ஸ்கொயர்னு போடுவோம். a இன்ட்டு n ஸ்கொயர் இன்ட்டு k பவர் n. புரியுதாமா? ஜென்ரலி k பவர் n இருந்தால் an இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு k பவர் n. சப்போஸ் k பவர் n ஒரு ரூட் சேமாக இருக்குது, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் உள்ள சேமாக இருக்குன்னா an k பவர் n. இது 2 ரூட் சேமாக இருக்குன்னா an ஸ்கொயர் k பவர் n. அடுத்து டைப் 5. இது ஒரு பாலினாமியல் a0 ப்ளஸ் na1 ப்ளஸ் n ஸ்கொயர் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n பவர் r ar. அதாவது இது ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃப் டிகிரி n. அதோட ஆன்சர் என்ன? சொல்யூஷன் வந்து an இஸ் ஈக்குவல் டு
எல்லா ஏ டேர்ம்ஸும் சின்னு மாற்றிடுங்க. C0 ப்ளஸ் என் C1 ப்ளஸ் என் ஸ்கொயர் C2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n பவர் ஆர் CR. கொடுத்துருக்க ஏன்ற டேர்மை நம்ம சின்னு மாற்றினா முடிஞ்சுது. அடுத்து 6th. இப்போ இதே ஈக்குவேஷன் தான், இங்கே இருக்க அதே பாலினாமியல் தான், ஆனால் ஒரு ரூட் வந்து 1 வந்திருக்கு. இதில் ஒரு ரூட் 1 வந்திருக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில். புரியுதாமா? இது ஜென்ரல் பாலினாமியலோடது. இப்போ ஒரு ரூட் 1னா என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான் எழுத போகிறோம். கூட ஒரு n மல்டிப்ளை ஆகும். C0n ப்ளஸ் n ஸ்கொயர் C1 ப்ளஸ் n கியூப் C2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n பவர் r ப்ளஸ் 1 CR. புரியுதாமா? அடுத்து இதே கொஸ்டின் தான் சால்விங் RR அண்ட் ஒன் ஆஃப் தி ரூட் இஸ் 1 விச் இஸ் அ டபுள் ரூட். அதாவது R ஈக்குவல் டு 1,1 ரெண்டு 1 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம்? இது கூட இன்னொரு n மல்டிப்ளை பண்ணோம். AN இஸ் ஈக்குவல் டு C0 n ஸ்கொயர் ப்ளஸ் n கியூப் C1 ப்ளஸ் n பவர் 4 C2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n பவர் r ப்ளஸ் 2 CRன்னு வரும். புரியுதாமா? அடுத்து டபுள் ரூட் முடிஞ்சுதா? ட்ரிபிள் ரூட். இதே கொஸ்டின் தான் இங்கே இருக்குது, பட் வித் ட்ரிபிள் ரூட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்? டபுள் ரூட்டில் இன்னொரு n மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. AN இஸ் ஈக்குவல் டு C0 n கியூப் ப்ளஸ் C1 n பவர் 4 ப்ளஸ் n பவர் 5 C2 ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ப்ளஸ் n பவர் r ப்ளஸ் 3 CRன்னு வரும். அண்ட் ஃபைனலி இந்த லீனியர் ஈக்குவேஷனும் இந்த k பவர் n சேர்ந்து இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, லீனியரோட ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதுங்க, இன்டூ k பவர் n போடுங்க. புரியுதாமா? லீனியரோட ஆன்சர் என்ன? C0 ப்ளஸ் NC1 ப்ளஸ் n ஸ்கொயர் C2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n பவர் r CR. அது கூட அந்த k பவர் n மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ட்ரையல் சொல்யூஷன் ஃபார் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸ்டெப் 4 என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் 4 ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னா அந்த அசோசியேட்டட் ஹோமோஜினஸ் சொல்யூஷன் ப்ளஸ் பர்டிகுலர் சொல்யூஷன். இதை ரெண்டுமே an தான், கரெக்டாக? இது வந்து ஹோமோஜினஸ் சொல்யூஷன் H ANH ப்ளஸ் இது பர்டிகுலர் இன்டெக்ரலோட சொல்யூஷன் ANP. புரியுதாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிரும். இதுதான் வே டு சால்வ் அ நான் ஹோமோஜினஸ் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். புரியுதாமா? தேங்க்யூ.